புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக இன்று சென்னை வருகிறது மத்திய குழு. மத்திய உள்துறை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் முதலில் முதலமைச்சரை சந்திக்கின்றனர். ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயராது. தன்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கின்றனர். யாதும் உணர்ந்தே இன்று நடைபெறும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சபரிமலையில் விஐபிக்களுக்கு சிறப்பு சலுகை கூடாது. சாதாரண பக்தர்கள் போலவே நடத்த வேண்டும் என தொழிலதிபர் தொடர்பான வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் டிசம்பர் மாத சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என அறிவிப்பு. பெஞ்சல் புயல் விடுமுறைக்கு ஈடாக டிசம்பர் 7, 14, 21 தேதிகளில் செயல்படும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங் தேர்வு. முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார் ஜெய்ஸ்வால். பழனியில் மாருதி கார் ஷோரூமில் புகுந்து புதிய கார் திருட்டு. சிசிடிவி கேமரா இணைப்புகளை துண்டித்துவிட்டு திருடியவர்கள் குறித்து விசாரணை. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து நீர் திறப்பு 1644 கன அடியாக அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ளவாய எச்சரிக்கை. வாணியம்பாடியில் ரயில் மோதி காவல் உதவி ஆய்வாளர் மரணம். தண்டவாளத்தை கடந்து செல்ல முயன்ற போது நடந்த நிகழ்வு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். 4 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தல். நெல்லையில் ராணுவ வீரர் வீட்டை உடைத்து துப்பாக்கி கொள்ளை. 25 தோட்டாக்களையும் திருடிச் சென்றவர்களை தேடும் காவல்துறை. கோவையில் வாகன கடனை வசூலிக்கச் சென்று தனியார் நிதி நிறுவன ஊழியரை வளர்ப்பு நாயை விட்டு கடிக்க வைத்த பெண். 12 இடங்களில் நாய் கடித்து குதறிய நிலையில் பெண் கைது. டெல்லி எல்லையில் குவிந்து வரும் விவசாயிகள். குறைந்தபட்ச ஆதார விலை கோரி பகல் 1 மணிக்கு டெல்லி நோக்கி பேரணி. வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் வகையில் கங்கை நதி நீரை கன்னியாகுமரி வரை திருப்பிவிட வேண்டும். மக்களவையில் விவாதிக்க கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் நோட்டீஸ். குடிசை படத்துக்காக தேசிய விருது பெற்ற இயக்குநர் ஜெயபாரதி காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்ற நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. அதானி லஞ்ச விவகாரம் குறித்து விவாதிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து அரசியலமைப்பு புத்தகத்தோடு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு பேரணியாக வந்தனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தொடர்ச்சியாக இது தொடர்பான போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முழுமையான விவரங்கள். அதானி விவகாரத்தில் 4வது நாளாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணியில் ஈடுபட்டனர். மிக முக்கியமாக அதானிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி கருப்பு நிற முகக்கவசம் அணிந்தும் அதற்கு ஏற்ப ஜாக்கெட் அணிந்தும் இன்று அவர்கள் வரிசையாக கையில் அரசு சாசன புத்தகம் ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை நோக்கி அவர்கள் பேரணியில் சென்றது குறிப்பிட்டது. தொடர்ந்து 4வது நாளாக இந்தியா கூட்டணி கட்சிகள் அதானி விவகாரம் தொடர்பாக அதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை
நடத்தி வரும் நிலையில் இன்று நூதனமான முறையில் கருப்பு முகக்கவசம் அணிந்தும் ஜாக்கெட்டுகள் அணிந்தும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அதானி விவகாரம் குறித்து மக்களவையில் விவாதிப்பதற்கான பல்வேறு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் வழங்கியிருந்தும் அதன் மீதான விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று அவை நடவடிக்கையை தொடங்கியவுடனேயே காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அரசு சாசனம் குறித்த பல்வேறு கோஷங்களையும் அதானி குறித்த கோஷங்களையும் இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுப்பியது. ஆனால் அவை கோஷங்கள் எழுப்பப்பட்ட உடனேயே சபாநாயகர் அவையை ஒத்திவைத்துள்ள நிலையில் வரும் பிற்பகல் 12 மணிக்கு மீண்டும் அவை தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. கர்நாடகா மாநிலம் நந்தி மலையில் உற்பத்தியாகக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்று தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் வழியாக கடலூரில் போய் கலக்கிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தற்பொழுது அதிக அளவு பெய்து கொண்டிருக்கிற மழையின் காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 52 அடி உள்ள இந்த கேஆர்பி அணை தற்பொழுது 50 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணைக்கு வரக்கூடிய 1644 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தினேஷ். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலுடன் நிகராமுடைய செய்தியாளர் செந்தில், வியாபாரிகளுடைய இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வியாபாரி சங்கம் சார்பில் அதாவது திருநெல்வேலி தென்காசி 4 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், அதே போல மாராந்தை சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும், மேலும் ஆலங்குளம் பழைய பேருந்து நிலையத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையை கடப்பதற்கு சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக ஆலங்குளம் பகுதியில் அதாவது மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் அதாவது இந்த போராட்டத்திலிருந்து மருந்து கடைகள் மற்றும் அத்தியாவசியமான கடைகளை தவிர்த்து சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகளை வியாபாரிகள் அடைத்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஆலங்குளத்தில் நடத்தப்படும் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்ததாக கூறியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், விஜய் போதும், திருமாவளவன் தேவையில்லை என்ற முடிவை விகடன் நிறுவனத்தால் எப்படி எடுக்க முடிந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று வெளியாக உள்ள அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணித்தது குறித்தும் அதன் பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விஜயின் மாநாட்டு உரைக்கு முன்பே புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பங்கேற்பதை அறிந்தும் அதில் தான் பங்கேற்க இசைவு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விஜயின் மாநாட்டு உரைக்கு பிறகு புத்தக வெளியீட்டு விழா மேடையில் அவர் என்ன பேசுவாரோ என்ற அச்சத்தை பதிப்பகத்தாரிடம் வெளிப்படுத்தியதாக திருமாவளவன் கூறியுள்ளார். அப்போது புத்தக வெளியீட்டு விழா மேடையில் விஜய் துளியும் அரசியல் பேச மாட்டார் என்று விகடன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதன் பிறகே நாளேடு ஒன்று திடீர் என்று ஒரே மேடையில் விஜய் திருமாவளவன் என்று தலைப்பு செய்தியாக வெளியிட்டு புத்தக விழாவை பூதாகரப்படுத்தி அரசியலாக்கியதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரே மேடையில் நின்ற போதும் அந்த நாளேடு இப்படித்தான் தலைப்புச் செய்தி வெளியிட்டதா என்றும் காட்டமாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலான நட்புறவில் முரண்களை எழுப்பி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதே அதன் உள்நோக்கமாக இருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த நாளேட்டின் செய்தியை கண்டதும் விஜயை வைத்தே அந்த நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று பதிப்பகத்தாரிடம் தான் தொடக்கத்திலேயே கூறியதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை தான் அப்படி கூறாவிட்டாலும் கூட விகடனால் இந்த முடிவைத்தான் எடுத்திருக்க இயலும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார். விஜயை தவிர்த்திட முயற்சி செய்யுங்கள் என்று தான் கூறியிருந்தாலும் அதனை விகடன் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்பதுதான் இயல்பான உண்மை என்றும் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தன்னை விமர்சிப்பவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு இசைவளித்த திருமாவளவனை விட்டுவிட்டு நிகழ்ச்சியை நடத்திட விகடன் முடிவெடுத்தது குறித்து எந்த கேள்வியையும் ஏன் எழுப்பவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார். ஆதவ் அர்ஜுனா அழைத்தும் இந்த நிகழ்ச்சியில் தான் பங்கேற்கவில்லை என்று கூறியுள்ள அவர்,
ஆதவ் அர்ஜுனா மீது தான் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததே திமுக தன்னை அச்சுறுத்தவில்லை என்பதற்கு சான்று என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் தன்னை ஒரு கருவியாக கொண்டு அரசியல் களத்தில் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பிறகு எங்கனம் அதற்கு இடம் கொடுக்க இயலும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய திருமாவளவன் பொதுமக்கள் தம் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போதைய முதன்மையான கடமை என்றும் தெரிவித்திருக்கிறார். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.